நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அம்மாவின் கருவறையில் ஒரு குழந்தை. அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று 10 மாதம் கடவுளை வேண்டி வலியும் வேதனையும் பொறுத்து கொண்டு கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாள் அந்த தாய். அப்படி வந்து மண்ணில் பிறந்த அந்த குழந்தை வளர வளர கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டு எல்லா பாவத்தையும் பண்ணி ஒரு நாள் சாம்பலாக மண்ணாக போய்விடுகிறது. இது இந்த பாடலுக்கான அர்த்தம். ஆனால் கடுவெளி சித்தர் இந்த பாடல் மூலமாக இன்னொரு முக்கியமான கருத்தையும் சொல்கிறார். அதாவது சாகிறதுக்காக நாம் பிறக்கவில்லை, தனக்குள் இருக்கும் ஆன்மாவை உணர்ந்து பரமாத்மாவோடு இரண்டர கலந்து பிறவியில்லா பெருவாழ்வை அடைவதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் இதை மனிதன் புரிந்து கொள்ளாமல் கண்களுக்கு தெரிவதெல்லாம் உண்மை என்று நம்பி அது மேல ஆசை வச்சு அதை அடையணும் நினைச்சு அது பின்னாடி போய் செத்து மடிகிறான். மேலும் அரிதினும் அரிது மாடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் சொல்கிறார். இந்த மனித பிறவி கிடைச்சது நாம புண்ணியம் பண்ணியிருக்கணும். எனவே இந்த பிறவியை வீணடிக்காதீர்கள். நமக்கு நேரம் மிக மிக குறைவு. ஒரு உண்மையான குருவிடம் சென்று அவரிடம் சரணடைந்து அந்த அற்புதமான யோக கலையை கற்று வந்து ஒழுக்கத்துடன் தினமும் பயிற்சி செய்தால் நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவை உணர்ந்து பரமாத்மாவோடு இரண்டர கலந்து பிறவியில்லா பெருவாழ்வை அடையலாம். ஓம் நம சிவாய.